எல்லாருக்கும் வணக்கம். ஆலம் லைஃப் சேனலுக்காக நான் முருகேஷ் கோவிந்தராஜ். இன்றைக்கி மக்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1200 வாக்காளர்களுக்கு ஒரு பூத் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளது. பூத் வாரியாக ஏஜெண்டுகளை நியமிக்கவும் அதற்கான செலவினங்களும் அதிகரிக்கக்கூடும் என்று அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதை பற்றின உங்களோட கமெண்டை சொல்லுங்கள். மக்கள்கிட்டையும் கருத்து கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த இந்திய தேர்தல் ஆணையம் 1500 பேர்லேருந்து 1200 குறைச்சிருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது, மிகவும் மகிழ்ச்சியானது. ஆனால் இன்னும் கூடுதலாக குறைக்கணும். ஏன்னா ஒரு 500லேருந்து 600 பேர் கூடிய பூத்து இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு சௌகரியம். அது ஓட்டு போடுற வாக்காளர்களுக்கு ஈஸி. அந்த வாக்காளர்கள் கூடிய சீக்கிரம் ஓட்டு போட்டுட்டு அவர் வேலையை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலை நாடுகள்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே இப்போ ஆன்லைன்லேயே அங்கங்கேயே ஓட்டு போட்டு மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் குறைச்சி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது மிகுந்த வரவேற்கத்தக்கது தேர்தல் ஆணையம் செஞ்சது. மேலும் வாக்காளர்களுக்கு செலவு பூத்து இதெல்லாம் சொல்கிறது அரசாங்கத்தின் தேர்தல் படி நடத்தினா செலவு இல்லை. அரசாங்க செலவுகள் என்ன இருக்குதோ அதுபடி செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதை பொறுத்தவரையும் இந்த தேர்தல் ஆணையம் செய்தது மிகவும் மகிழ்ச்சியானது, வரவேற்கத்தக்கது. என்னை பொறுத்தவரையும் 800 பேருக்கு ஒரு பூத் இருக்க வேணும். அதுதான் அன்னைக்கு சரியான முறையில் இருக்கும். அது மகிழ்ச்சியானது தான். 1200 வாக்குகளுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்று அறிவித்திருக்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய செயலை கண்டிப்பாக ஒரு வாக்காளராக நான் நிச்சயம் வரவேற்கின்றேன். ஏனென்றால் வாக்குச்சாவடி அதிகரிக்கப்படும் பொழுது வாக்கு செலுத்துவதில் காலம் நேரம் தாமதம் இல்லாமல் வாக்கு செலுத்த முடியும். அதேபோல் வாக்காளர்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வெயில் மழை பொருட்படுத்தாமல் வாக்குச்சாவடிகள் அதிகமாக இருக்கும் பொழுது வாக்கை செலுத்தக்கூடிய விரைவில் வாக்கானது செலுத்தப்படும். இதனால் என்னவாகும் என்றால் வாக்கு சதவீதமானது நிச்சயமாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியில் பார்க்கப்படும் பொழுது அரசியல்வாதிகளுக்கு கூடுதலான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் பொழுது அதுக்குண்டான செலவுகள் கூடுதலாக கண்டிப்பாக ஆகும். அரசியல்வாதியின் நலன்களை பார்த்து மட்டுமல்லாமல் மக்களுடைய நலனை பார்த்தால் இந்த திட்டமானது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். இல்லைண்ணா, 1500 பேர் இருக்கட்டும்ன்றத அதிகமாக ஒரு குழந்தை குட்டி வச்சுக்கிட்டா ஒரு ஓட்டு போட மாட்டாதையோ நம்ம ஒரு நெளிவை நினைப்பாங்க. இது குறைச்ச வரலையும் அரசியல்வாதிகளுக்கு செல்வானாலும் செல்வாக்கு தானே, நல்லதாக ஒரு பயன்படுற திட்டமாக தான் என்னுடைய நோக்கம். பரவாயில்ல, இது நல்லதுதான். 150 செலவாகுதுன்றதுக்காக 4 ஜனம் பெரியவங்க சின்னவங்க போனாங்கன்னா டக்குன்னு ஓட்டு போட்டு வராங்க. அது பரவாயில்லண்ணா. இது செஞ்ச உதவி இது மாதிரி ஒன்று மேலே மேலே நல்லதாக செஞ்சால் மக்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கும். தேர்தல் ஆணையம் 1500லேருந்து 1200 வாக்காளருக்கு ஒரு பூத் அப்படின்றது அறிவிச்சது வரவேற்கத்தக்கது. இதனால மக்கள் எளிமையாக வாக்களிக்க முடியும். இதனால் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். இதை நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வரவேற்கிறேன். அதே சமயத்துல தேர்தல் இந்த பூத் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால வேட்பாளருக்கு செலவுகள் கூடுதல் ஆகும். வேட்பாளர் செலவு கூடுதலாகும். அது வேட்பாளரை பாதிக்குமே தவிர மக்களையோ அரசையோ பாதிக்கிறதோ அரசு பணத்தை செலவழிக்கிறதோ ஒன்றும் இல்லை. அதனால எந்த விதத்திலையும் பாதிப்படை. இது ரெண்டுமே வரவேற்கத்தக்கதான். கூடுதல் செலவு ஆகும். ஜனங்களுடைய நெரிசலை குறைக்கணும், பூத்தில் ஓட்டு நிலவே இல்லாமல் போடணும் அப்படின்னாக்கா அமைக்கிறது நல்லது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலவாக தான் செய்யும். அதுக்காக ஜனங்களுடைய டைமை குறைக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரமாக வாக்கு எண்ணிக்கை போலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல திட்டமாக 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்கு சாவடி அமைத்து செலுத்துவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அது பொதுமக்களுக்கு வரவேற்பு தக்கப்பட்டது. இப்பொழுது வாக்காளர்கள் காலையில் ஒரு 8 மணி அளவிலிருந்து சாயங்காலம் 4 மணிக்குள் உடனடியாக வாக்குகள் செலுத்தினால் வாக்கு சதவீதம் அதிகமாக கூடும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பூத்துக்கு 2 ஏஜென்ட்டுகள் போடணும். செலவினங்கள் அதிகமாகும். அரசியல்வாதிக்கு ஆட்களை அதிகமானால் ஒவ்வொரு கட்சிக்கு 2 பேர் என்றால் அந்த வாக்குச்சாவடியில் குறைஞ்சது ஒரு 10 பேராவது அமர்வதற்கு சிரமமாக இருக்கும். இப்பொழுது அந்த 1200 வாக்குகள் உடனடியாக காலையில் 8 மணி அளவிலிருந்து சாயங்காலம் 4 மணி அளவில் வாக்கு செலுத்தினால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லை, வரவேற்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் 1200 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்கணும்னு சொல்லும்போது அது வரவேற்கத்தக்கதுங்க. மக்கள் மத்தியில் ரொம்ப எழுச்சியா அதை நம்ம கொண்டு போகலாங்க. 100% வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாகவும் ஈஸியான வழியாகவும் மக்களுக்கு அது பயன்படுற வகையில் 1200 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடின்றது வரவேற்கத்தக்கது மக்கள் மத்தியில்.
இது நம்ம தேர்தல் ஆணையத்தை பாராட்டலாம். அதே சமயம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சின்ன நெருக்கடி. அதிகாரிகளை நியமனம் பண்றது, முகவர்களை நியமனம் பண்றது, வாக்குச்சாவடி ரசீதுகளை நியமனம் பண்றது, இந்த மாதிரி நெருக்கடிகளை அவங்க சமாளிக்கணும். அதுக்கு அட்வான்ஸா அவங்க அதெல்லாம் ஈடுகட்டிக்குவாங்க. அரசியல் கட்சிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை. அரசியல் கட்சிக்காரர் வந்து வாக்குச்சாவடி முகவரில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நியமனம் பண்ணணும் 2 பேர். அவங்களுக்கு பெரிய நெருக்கடியா இருக்கும். செலவினங்கள் கூடுதலாகும் அரசியல் கட்சிக்காரர். அவங்க மத்தியில அனைத்து அரசியல் கட்சிக்காரர்களும் ஒரு சலசலப்பான ஒரு சூழ்நிலையை உண்டாகும். இது மக்கள் மத்தியில வரவேற்கத்தக்கது தேர்தல் ஆணையம். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கூட்ட நெரிசல் வந்து குறைக்கலாம். அதே மாதிரி பூத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கள்ள ஓட்டு போடுறது, ஆள் மாறாட்டம் பண்ணி போடுறது, ஏஜென்ட்டுங்கெல்லாம் மாற்றி ஆள் அனுப்பிச்சி விட்டு பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்கலாம். அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க முதல்ல வந்து ஓட்டு போட மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து ஓட்டு போட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ தேர்தல் ஆணையம் புதுவிதமான சட்டம் இயற்றியிருக்கிறாரு. அந்த சட்டம் வந்து இயற்றியது தவறுன்று என்னுடைய கருத்து. அது என்ன சட்டம்? அதாவது முன்ன 1500 பேர் இருக்கிற ஒரு வார்டுக்கோ ஒரு பகுதிக்கோ ஒரு பூத் இருந்தது. இப்போ அதை குறைச்சி 1200 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பூத்துன்னு நியமிக்கிறதா சட்டம் போட்டுக்கிறாங்க. இப்போ அப்படி நியமிக்கிறதுனால நம்மளுக்கு அனுகூலம் கிடையாது தமிழ்நாடு மக்களுக்கு. அவர் சொல்கிற கருத்துக்கள் என்னென்னா, சீக்கிரம் ஓட்டு போட்டுட்டு சீக்கிரம் போயிடலாம், அந்த காலக்கெடு இருக்குது இல்லையா, அந்த காலக்கெடுக்குள்ளே வாக்கு பதிவு செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு திரும்பிடலாம் அப்படின்றது ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க. இதனால் என்னன்னாக்கா காலையிலேருந்து ஆரம்பித்து 7 மணி 8 மணி அளவில் ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்தவங்க எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு மணி 8 மணி ஆனாலும் இரவு 8 மணி ஆனாலும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை உண்டு. அதனால் எந்தவித சிரமமும் இல்லை. ஆகையால் இதனால் என்ன மக்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுது, அரசாங்கத்துக்கு என்ன நிலைமை ஏற்படுது, வாக்காளர் பெருமக்களுக்கும் அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கும் என்னென்ன அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன்றது நான் விளக்கமாக சொல்லலான்னு என்னுடைய கருத்து பதிவு செய்ய விரும்புகிறேன். தேர்தல் ஆணையம் இப்போ போட்டிருக்கிற சட்டம் வந்து முரண்பட்ட கருத்தாகும் என்னை பொறுத்தவரையில். இந்த பழைய வாக்கு முறையை 1500 பேர் கொண்ட ஒரு பகுதிக்கு ஒரு பூத் இருப்பது தான் சால சிறந்தது. இப்போ ஒரு 1200 பேருக்கு குறைக்கும்போது வீண் பண விரயமாகுது, மக்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது. எதுக்கு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அரசு அலுவலர்களை நியமிக்கணும். சில பேர் விருப்பப்படுறாங்க எலெக்ஷன் டியூட்டிக்கு போகலான்னு, சில பேர் விருப்பப்படுறதில்ல. அந்த அரசு அலுவலர் வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஒரு பூத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் வராங்க, மீதி அப்பயே வேக்கண்ட்டு. அதனால் ப்ரைவேட்டு அலுவலர் இருக்கிறாங்களா, அதாவது ஐடி ஃபீல்டோ ப்ரைவேட் ஹைஸ்கூல் டீச்சர்ஸு எல்லாம் வந்து அவங்க மாற்றி நியமிக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த 1500 பழைய விகிதாச்சாரப்படியே தேர்தல் நடத்தணும் என்பது தான் என்னுடைய கருத்து. இதனால் வேட்பாளருக்கும் செலவுகள் அதிகம். பூத் அலுவலர்களை நியமிக்கிறது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது ஒரு சிரமம். வாக்கு அளிக்கிறதுக்கு பிரகடனப்படுத்துறது, அவங்கள அழைத்து வந்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு நிறைய காலங்கள் போகுது, வீணான சிரமங்கள் ஏற்படுது. இந்த சிரமத்தை தவிர்க்க வேண்டுமாய் இந்த தேர்தல் ஆணையத்திடம் இந்த சட்டத்தை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.